நிரந்தர கிட்னி பிரச்சனை இருக்கு, நான் என்ன உணவுகள் சாப்பிடலாம்? எல்லா கிட்னி பேஷண்ட்ஸ்டையும் கேட்டிங்க அப்படின்னா சுரக்காய் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறேன், வேற எதுவுமே குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது மிகவும் தவறு. டெய்லி அது மட்டுமே சாப்பிடணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கிரீன் பீன்ஸ் ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். கேரட்டும் நம்ம ஒரு நாளைக்கு 1 கேரட்லேருந்து 2 கேரட் நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா 2லிருந்து 3 பீஸ் வரை தான் ஒரு நாளைக்கு சேர்க்கணும். முட்டைக்கோஸ் நம்ம முடிஞ்ச அளவு டெய்லி சேர்த்துக்கிறது நல்லது. முள்ளங்கியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது போக காலிஃப்ளவர், ப்ராக்கோலி இதையுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். 1 கப் அளவு வெள்ளரியை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கத்தரிக்காய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்று நம்ம சாப்பிட முயற்சி பண்ண வேண்டியது குடைமிளகாய். சிவப்பு கலர்ல வரும், மஞ்சள் கலர்ல வரும். ஸோ பெல் பெப்பர்ஸ் நம்ம கட் பண்ணி அதை எல்லாத்துலேயுமே சேர்த்து நம்ம சாப்பிட்றது நல்லது. வெங்காயம் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். என்னென்ன காய்கறிகள் கிட்னி பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, கேப்பக்கிழங்கு, சேனைக்கிழங்கு எல்லாத்தையுமே குறைக்கணும். தக்காளியை குறைக்கணும். பீட்ரூட்டை குறைக்கிறதும் நல்லது. பீட்ரூட்டை 50 கிராம் அளவு ஒரு நாளைக்கு அளவா சேர்த்துக்கலாம்.